டெல்லியில் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் நாடு முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. டெல்லி காவல்துறை, சிஐஎஸ்எஃப், அதோடு சேர்த்து ராணுவம் இன்னைக்கு டியர் கேஸ் அடிச்சிருக்காங்க, தடியடி நடந்திருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற கேட்டெல்லாம் பூட்டிட்டு இளைஞர்கள் எங்கே உள்ளே வந்துடுவாங்களோன்னு ராணுவம் துப்பாக்கி கையில் வச்சுட்டு குறிபார்த்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஃபயர் சர்வீஸ் நிற்கிது, வாட்டர் கன்னெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஏன் இவ்வளவு பதட்டம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படின்னு தெரியல. வழக்கமாக மீடியாவை பார்க்காம இருக்கிற மோடி இன்னைக்கு காலையில் ரொம்ப நாடு நல்லா இருக்கு, அவை எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு மீடியாவை பார்த்து பேசியிருக்காரு. எல்லாரும் முன்வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், என்டிஏங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு. தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற அவருடைய பேரை பேசுகிற போது இன்னொரு பேரையும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கணும். அவர் யார் என்று சொன்னால் தீனாநாத் பத்ரா. யார் அந்த தீனாநாத் பத்ரா? அவருக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த என்டிஏ அல்லது இந்த நீட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற போது இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு ட்ராப் இருக்கு, ஒரு வலையை விரிக்கிறாங்க. அந்த வலையும் நாம் இதோட இணைச்சு நாம் பேச வேண்டிய அல்லது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி, ஒரு அவசியம் என்பது இருக்கு. அதாவது பாஜக அரசு விபிஎஸ்ஏ 2025 அப்படிங்கிற ஒரு பில்லை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு பேரு. அப்படி ஒரு பில்லை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது 2 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று 2C அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கமர்ஷியலைசேஷன், இன்னொன்று கார்பரேட்டைசேஷன். இதை தனியாருக்கு கல்வியை கொடுத்து அதன் மூலமாக வணிகமாக மாற்றுகிற ஒரு ஏற்பாடு என்பது இந்த விபிஎஸ்ஏ 2025க்கு பின்னாடி இருக்கு. அதில் ஒரு அம்சமாகத்தான் இந்த என்டிஏ அல்லது இங்கே வரக்கூடிய இந்த நீட்டு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பல விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு புரியறதே கிடையாது. இந்த விபிஎஸ்ஏ 2025 அமுலாகனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், யூஜிசி அப்படிங்கிற பல்கலைக்கழக மானிய குழு முழுசாக கலைக்கப்படும். அதே போல் ஏஐசிடிஇ அப்படிங்கிற அகில இந்திய தொழில்நுட்ப அந்த கவுன்சில் என்பது முழுசாக கலைக்கப்படும். அதே போல் என்சிடிஇ ஆசிரியர் தேர்வு வாரிய முகமை ஒன்று இருக்குது, அதுவும் முழுசாக கலைக்கப்படும். இது எல்லாமே ஏற்கனவே சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியும் ஒரேடியாக கலைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த விபிஎஸ்ஏ 2025 என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 12 பேர் இருப்பாங்க. உறுப்பினர்களாக விபிஎஸ்ஏ கொண்டு வரப்பட்டால் ஒரு 12 பேர் இருப்பாங்க. தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர் இருப்பாங்க. 5 எக்ஸ்பர்ட் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த 5 எக்ஸ்பர்ட் யாரு அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, அதோடைய ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா அப்படின்னு சொன்னா யாரா 2 பேர் சுழற்சி அடிப்படையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன விரும்புது அப்படின்னா, மாநில பட்டியல்களில் இருக்கக்கூடிய கல்வியை ஒரு ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பார்வையில் இதை வச்சுக்கணும், அதோடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை, இந்தியாவுடைய கல்வி முறையை ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கு. இதில் ஏராளமான துணை அமைப்புகள் இருக்குது, துணை பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த விபிஎஸ்ஏங்கிறதே நமக்கு புரியலையோ அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லா துணை அமைப்புடைய ஒவ்வொரு பேராக தேடி கண்டுபிடிச்சி மொழிபெயர்த்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கட்டாயமாக அவ்வளாக்கிடுவாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ தர்மேந்திர பிரதான பேசுகிற போது தீனாநாத் பத்ரா அப்படின்னு ஒரு பேரை சொன்னோம். அவர் யார் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இதே மனுஷர் சாட்சாத் நரேந்திர மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கிற போது குஜராத் பாடத்திட்டங்களில், அதுவும் பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தை காவிமயமாக்குவதற்காக ஆர்எஸ்எஸ் அனுப்பப்பட்ட ஒருவர் தான் தீனாநாத் பத்ரா. அதாவது சமூக மனநிலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்களை காவிமயப்படுத்த வேண்டும். மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூட கல்லூரி புத்தகங்கள் வாயிலாக அவருடைய உளவியலை காவியமயமாக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு மோடி முதல்வராக இருக்கிற போது கொண்டு வரப்பட்ட இந்த தீனாநாத் பத்ராவின் மூலமாக எடுக்கப்பட்ட முயற்சியினுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் போன்ற அந்த ஆர்எஸ்எஸ் ஆட்களை இதில் போட்டு வச்சு இன்னைக்கு இந்த சென்ட்ரலைசேஷன் என்கிற ஒன்றிய அரசாங்கம் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது போராடுகிற மாணவருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இன்னைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கிற சிஜேபி என்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இதற்கு ஆதரவாக நாடு முழுக்க ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது இந்த தேசத்தினுடைய பிரச்சனை. இந்த தேசத்தில் ஏராளமான கனவுகளோடும் விருப்பங்களோடும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற
கல்விக்கூடங்களில் கல்வி பயில்கிற மாணவருடைய பிரச்சனை. இது இந்தியாவுடைய மனசாட்சி உழுக்குகிற பிரச்சனை. ஆகவே இந்த பாஜக அரசனுடைய இந்த நீட்டு, கியூட்டு, என்டிஏ அல்லது பார்லிமெண்ட்ல அவங்க கொண்டு வரக்கூடிய பிபிஎஸ்ஏ 2025 எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நேர்கோட்டில் ஒரு இணைப்பு இருக்கு என்பதை இணைத்து நாம் புரிந்து கொண்டு உளவியல் ரீதியாக இந்தியாவுடைய மாணவருடைய மனநிலையை கட்டுப்படுத்துகிற இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களை எதிர்த்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக இன்னும் பரவலாக முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறது.